வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று நாம் குழந்தை கண்ணனின் கண்டத்தின் அதாவது கழுத்தின் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணித்து பாடினார் என்பதை பார்த்தோம். இன்று பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து 2ஆம் திருமொழியில் 14ஆம் பாடலான என் தொண்டை வாய்ச்சிங்கம் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். என் தொண்டை வாய்ச்சிங்கம் வாவென்றெடுத்து கொண்டு அன் தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்சென் தொண்டை வாய் வந்து காணீரே சேழையீர் வந்து காணீரே. எம் தொண்டை வாய்ச்சிங்கம் வாவென்றெடுத்து கொண்டு அன் தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியர் தன் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்சென் தொண்டை வாய் வந்து காணீரே சேழையீர் வந்து காணீரே. இப்பாடலின் பொருள் விளக்கத்தினை இப்போது பார்க்கலாம். கொவ்வை பழம்போல் சிவந்த உதடுகளை உடைய எங்கள் சிங்கக்குட்டியே வா என்று அன்புடன் கூறி கண்ணனை தூக்கி இடுப்பில் வைத்து கொஞ்சி மகிழும் ஆய்ச்சியர்கள் குழந்தையின் வாயில் ஊறும் அமுதினை தங்கள் இதழ்களில் ஏந்தி களிப்படைகின்றனர். அத்தகைய சிவந்த கொவ்வை கனிவாய் அதரத்தினை காண வாருங்கள், சிவந்த அணிகலன்களை அணிந்திருக்கும் பெண்களே வந்து பாருங்கள் என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதாக பாடுகின்றார். நாளை நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.